ஸோ நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா, இப்போ குட் பேட் அக்லி படத்தில வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏகே 62 விடாமுயற்சி படத்திலயும் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாஸ்ல இருக்குது. ஸோ இந்த மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த படத்த வந்து ரெஸ்யூம் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தகவல் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ ஏகே 62 பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு விடாமுயற்சி, ஏகே 63 பொறுத்தளவுக்கு குட் பேட் அக்லி. ஏகே 64 படம் பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவா தான் மறுபடியும் டேர் பண்றாரு அப்படின்ற மாரி நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகேக்கு 200 crore வந்து சேலரி பேசியிருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது கைஸ். ஸோ இந்த படத்தோட புரொடக்ஷன் ஹவுஸ பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சன் பிக்சர் வந்து பேசியிருந்தாங்களாமா நம்ம கேட்டேன். ஸோ நம்ம ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. சன் பிக்சர் வந்து டேர் பண்ணா நல்லா இருக்குமே, சன் பிக்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணா நல்லா இருக்குமே நம்ம ஏகேவோட படத்த அப்படின்ற மாரி. பட் அவங்க பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஏகே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோஷன்ஸ்க்கெல்லாம் வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்களாமா. அதே மாதிரி சன் டிவில வந்து ஒரு இன்டர்வியூ குடுக்கணும் நீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா ஏகேட்ட நடக்காத ஒரு விஷயம். ப்ரமோஷன்ஸ் அண்ட் வந்து இன்டர்வியூஸ்க்கெல்லாம் ஏகே வரமாட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்லேருந்து சன் நெட்வொர்க் வந்து வெளிய போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில இப்போ குட் பேட் அக்லி படத்த ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அதே மாரி ஏற்கனவே ஏகே சிறுத்தை சிவா காம்போல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் குடுத்த, இண்டஸ்ட்ரியல் ஹிட் குடுத்த விஸ்வாசம் படத்தோட புரொடக்ஷன் ஹவுஸான சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து பேசியிருக்காங்களாமா. ஸோ இது 2 புரொடக்ஷன் ஹவுஸ்ல எந்த புரொடக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ குட் பேட் அக்லி படத்த பொறுத்தளவுக்கு நம்ம ஏகே கிட்டத்தட்ட 180 கோடி வந்து வாங்குவாரு அப்படின்ற மாரி தகவல் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த படம் ஏகே 64க்கு வந்து 200 crore வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் என்னோட பெர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே இப்போ புது டைரக்டர்ஸோட லைன் அப்ல வந்துட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனி, அதே மாரி ஆதி ரவிச்சந்திரன். ஸோ இந்த மாரி ஒரு நியூ லைன் அப்ல போனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சிவா அண்ட் ஏகே காம்போஸ் வந்து நெறையவே பார்த்துட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவாவ தவிர புது லைன் அப், புது டைரக்டர்ஸ் கூட வந்து பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாரி எதிர்பார்ப்பா இருக்குது. அதே மாரி விஷ்ணுவர்தன் கூட வந்து ரொம்ப நாளாவே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. அவர் கூடயும் பண்ணணும் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. புது லைன் அப் டைரக்டர்ஸ் கூட போலாமா? இல்ல வந்து சிறுத்தை சிவா கூட பண்ணா நல்லா இருக்குமா ஒரு படம் அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ்.